ஒரு காலகட்டத்தில் பெண்களில் 100க்கு 90 பேர் பள்ளிக்கூடத்தை தாண்டியதில்லை. ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் உடனே அந்த பெண்ணை பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்தி விடுவார்கள். இன்றைக்கு பெற்றோர் நிறுத்துவதும் இல்லை, பெண்கள் நிறுத்தினால் நிற்பதும் இல்லை. அதுதான் இன்றைக்கு இருக்கிற இயல்பான வளர்ச்சி. அத்தனை பெண்களும் இன்னும் ஒரு புள்ளி உரத்தை நான் சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே மேல் முனைவர் பட்டம், முதுகலை பட்டம் தாண்டி முனைவர் பட்டம் வரைக்கும் படிப்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் கூடுதல் என்பது ஒன்றிய அரசே தந்திருக்கிற ஒரு புள்ளி வரும். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பது உண்மையாக நம்முடைய மாநிலம் கல்வியில் மேலோங்கி நிற்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் நாம் சாதித்த முதல் சாதனை. கல்வி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அது சாதி கடந்தது, பால் கடந்தது. ஆணாதிக்கத்தை கடந்து ஒரு பாலின சமத்துவத்தை நோக்கி நாம் நடப்பதற்கும் இந்த சாதி பட்டம் 1929 நம்முடைய முதல் சுயமரியாதை மாநாட்டில் அங்கே பேசிய போது நம்முடைய ராமச்சந்திரனார் அவர்கள்தான் அதை முன்மொழிகிறார்கள். சிவகங்கை ராமச்சந்திரனார். நான் இந்த மாநாட்டுக்கு உள்ளே வருகிற போது ராமச்சந்திரனாக வந்தேன், ராமச்சந்திரனாக வெளியேறுகிறேன். சவுந்தரபாண்டியன் நாடாராக வந்தேன், நான் சவுந்தரபாண்டியனாராக போகிறேன் என்று சாதி பட்டத்தை விட்டதும் அதற்கு பிறகு ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார், அனைத்து ஆசிரியைகளையும் தொடக்கப்பள்ளியில் பெண்களாக மட்டுமே அமர்த்துங்கள் என்று சொன்னார். அதனையும் தாண்டி இன்னொன்றை சொன்னார், இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பெண் பிள்ளைகள் மட்டும் படிக்கட்டும் என்றார். அப்படியானால் இந்த ஆண்கள் எல்லாம் என்று கேட்டார்கள். படிச்சுட்டானுங்க, இருக்கட்டும், கொஞ்சம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம், ஒரு சமம் வரட்டும் என்று சொன்னார்.